பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பர்சன்டேஜில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 4 டாபிக் ஈஸியாக மாறும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 4 டாபிக்குமே பர்சன்டேஜுங்கிறதா ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. அந்த வார்த்தைகள் வேறு வேறு மாறி இருந்தாலும் நம்ம பர்சன்டேஜை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 13% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் நல்லா தெளிவாக நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கும், இதுவும் பர்சன்டேஜ் தான், பட் வேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபார்முலாஸ் நல்லா கிளியராக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுலேயும் ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுனால கூட நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது இங்கே என்னென்ன மெத்தட்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன மாதிரி வார்த்தைகள் இங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மொதல் விஷயம் அந்த ஹெட்டிங்லேயே இருக்கல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு லாபம் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இதே வாங்கிய விலையை இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சேர்த்துக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது விற்ற விலை அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயினானது. இதுக்கு அடுத்தது தள்ளுபடி அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகேங்களா? ஸோ தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது குறித்த விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்கின ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு விற்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம விற்கலாம், அவங்க விருப்பப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வச்சு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா குறித்த விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு தான் கலந்துருக்கும். ஓகே? ஸோ லாபம்னு இருக்கலாம், நஷ்டம்னு இருக்கலாம், வாங்கிய விலை சொல்லலாம், விற்ற விலை சொல்லுவாங்க, தள்ளுபடி சொல்லுவாங்க, குறித்த விலை அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இந்த வேர்டு தான் இங்கே வரும். அதை பேஸ் பண்ணி தான் மெத்தட்ஸுங்கிறதான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடக்க விலைங்கிற கான்செப்டில் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் விற்ற விலை அப்படிங்கிறத பிரிச்சிருப்போம். அடுத்து லாப நஷ்ட தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் லாப நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ தொகைங்கிற வேற சதவீதம் வேற, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் குறித்த விலை, தள்ளுபடி, இந்த கான்செப்டில் வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வரக்கூடிய பேசிக்கான ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக அந்த பேசிக்கான ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது என்ன? ஸோ லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் விற்றுருப்பாங்க, அதுக்கப்புறம் வாங்கியிருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ லாபம் அப்படிங்கிறது விற்ற விலை அதிகமாக இருக்கும். இப்போ வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம். அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு 50 ரூபா லாபம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா வைஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட நீங்கள் பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அப்போ எவ்வளோக்கு நம்ம வாங்குவோம், என்ன நம்மளுக்கு லாபமா நஷ்டமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே? அப்போது விற்ற விலை அதிகமாக இருக்கும், வாங்கிய விலை கம்மியாக இருக்கும். அப்போ பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதே போல் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நஷ்டமும் எப்படி, இப்போ இதில் எது அதிகமாக இருக்கும், வாங்கிய விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை கம்மியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போது இங்கே என்ன சொல்லுவோம், விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டுங்கிற போது என்ன ஃபார்முலா, லாஸுங்கிற போது என்ன ஃபார்முலா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ இதிலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சதவீதம் கண்டுபிடிக்கிறது. இப்போது லாபத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா எவ்வளவு லாபம், இது வந்து தொகை. ஓகே? ஸோ எவ்வளோ லாபம் கிடச்சி அது ஆரம்பத்தில் இருந்த விலை என்ன, அதான் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100%. ஸோ இதுதான் வந்து லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இதே போல தான் நஷ்ட சதவீதத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு நஷ்டமானுச்சு, அதுக்கப்புறம் அது அடக்க விலையோட நம்ம கம்பேர் பண்ணுவோம்.
பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100%. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ மூணாவது ஃபார்முலா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, நாலாவது ஃபார்முலா இந்த இதே போலயே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் கான்செப்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் இன்ட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் தமிழில் மென்ஷன் பண்ணணும்னா அது இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இங்கே இதே பர்சன்டேஜ் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ எவ்வளவு தள்ளுபடி நடந்தது, அதுக்கப்புறம் எவ்வளவு குறித்த விலை. ஓகே. ஸோ இங்கே குறித்த விலை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. தள்ளுபடி சதவீதத்துக்கு இன்ட்டு 100%. இது தள்ளுபடி சதவீதத்துக்கான ஒரு ஃபார்முலா. இப்போ இதுலேயே இன்னொன்று அடக்க விலையும் விற்ற விலையும் வந்து சேர்ந்து இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ விற்ற விலை என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. என்ன மாதிரி டேட்டானா இவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு லாபம் இருக்குது, இவ்வளவு அடக்க விலையில் இருக்குது, அப்போ அவர் எவ்வளவு வித்திருப்பாரு அப்படிங்கிற கேட்பாங்க. அப்போ அதுக்கான பேசிக்கான ஃபார்முலா 100 + லாப சதவீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்ன டேட்டா கொடுத்து லாபமும் அடக்க விலையும் கொடுத்து அவங்க என்ன கேட்பாங்க, விற்ற விலை கேட்பாங்க. இப்போ இதவே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இதே லாபமும் விற்ற விலையும் கொடுத்து அடக்க விலை கேட்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அடக்க விலை மட்டும்தான் தேவை அப்படின்னா ஈக்குவல் இந்த சைடு இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிப்புளாக மாறும். அப்போ விற்ற விலை இன்ட்டு 100 அப்படின்னு மாறும். இப்போ இங்கே மேலே மல்டிபிள் இருந்தது இங்கே டிவைடாக மாறும். ஓகே. அப்போ ஒரு ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அது இன்னொரு ஃபார்முலா அப்படியே மாடிஃபை ஆகும். இது ஆக்சுவலாக நான் ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ண மாட்டேன், ஈஸியான ட்ரிக் மூலமே நான் சால்வ் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்கள் பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, அதுவே ஒரு சில நேரத்தில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஏழாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே லாபமும் அடக்க விலையும் கொடுத்து விற்ற விலை கேட்குறாங்களா, இன்னொன்று நஷ்டமும் அடக்க விலையும் கொடுத்து விற்ற விலை கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விற்ற விலை 100ங்கிறது 100ஓட நஷ்டத்தை மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நஷ்ட சதவீதத்தை மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 100 நோட் பண்ணி இன்ட்டு அடக்க விலை அப்படின்னு நோட் பண்ணோம். புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ இதில் இருந்து விற்ற விலை கொடுத்தும் நஷ்டத்தோட சதவீதம் கொடுத்து அடக்க விலை கேட்டாங்கன்னா எப்படி மாடிஃபை பண்ணணுங்கிறது நம்ம இது சேஞ்ச் பண்ணது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா. ஸோ ஏழாவது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போக இன்னொன்று வந்துட்டு தள்ளுபடியும் கொடுப்பாங்க, அதே போல் கூடுதல் செலவுகள்லாம் கொடுப்பாங்க. ஓகே. கூடுதல் செலவு எதோட சேரும் அப்படின்னா அடக்க விலையோட சேரும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கூடுதல் விலைங்கிறது எப்பயுமே எதில் போய் சேரும், கூடுதல் செலவு அப்படிங்கிறது எப்பயுமே அடக்க விலையில் போய் சேரும். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு அது 100 ரூபாய்க்கு ஒரு பழுது பார்க்குறாரு அப்படின்னா அந்த 100 ரூபாய் இதில் போய் சேரும், அடக்க விலையில் சேரும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் இது வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே போல் தள்ளுபடி அப்படிங்கிறது எதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு குறித்த விலையையும் விற்ற விலையையும் மைனஸ் பண்ணால் தள்ளுபடி கிடச்சிரும். ஓகே. குறித்த விலையும் விற்ற விலையும் மைனஸ் பண்ணால் தள்ளுபடி கிடச்சிரும். அதே போல் குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விற்ற விலை கிடச்சிரும். புரிஞ்சுங்களா. ஸோ இது நம்ம சாதாரணமாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற கான்செப்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போது தள்ளுபடி சதவீதம், லாப சதவீதம், அதுக்கப்புறம் வந்து விற்ற விலை, இந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ அதுக்கும் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பின்னாடி ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன், அந்த பர்டிகுலர் கொஸ்டினை காமிச்சிட்டு அந்த ஃபார்முலா சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லாப அல்லது நஷ்ட சதவீதம் எப்போதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது. ஸோ எதன் மேல் கணக்கிடப்படுதுன்னா லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், எவ்வளோ லாபம் டிவைட் பை அடக்க விலைன்னு நம்ம பார்த்து இன்ட்டு 100 போட்டோமா. அதே போல் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறது நஷ்டம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100 போட்டோம். அப்போ எப்பவுமே எதோட கம்பேர் பண்ணுறோம், அடக்க விலையோட தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் குரூப் 4ல் 2017 கேட்டிருக்காங்க. அடுத்து கூடுதல் செலவுகள் எப்போதும் எதனில் அடங்கியும் அப்படின்னு பார்த்தோம்னா அடக்க விலையில தான் இது அடங்கும். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நீங்கள் அந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் படிச்சிருக்கும் போது கிளியராக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் 8th ஸ்டாண்டர்ட் 6th 7th இது எல்லாமே பர்சன்டேஜ்னு இருக்கும், ரொம்ப பேசிக்கானதான். 6thலாம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. 7th 8ங்கிற போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாமே கலந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்பதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அப்பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்னன்னா லாபமும் நஷ்டமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ லாபமும் நஷ்டமும் சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன, விற்ற விலையில இருந்து
அடக்க விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வாங்கிய விலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். சொல்லியிருக்கேனா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட். இதே போல் இங்கே நஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அடக்க விலையில இருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்க, 810க்கு விற்றதால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். எது கான்செப்டில்? லாபம் கான்செப்டில். அப்போ விற்ற விலை என்ன? 810. அடக்க விலை என்னன்னு தெரியாது, அதை நான் அப்படியே வச்சிட்றேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு அடுத்தது என்ன? அந்த பொருளை 530க்கு விற்றதால். அப்போது நஷ்ட கான்செப்டில் விற்ற விலையும் கொடுத்துட்டாங்க. நஷ்ட கான்செப்டில் என்ன? 530. இதுவும் விற்ற விலை தான். இதனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இங்கேயும் அடக்க விலை தெரியாது, அதனால் அப்படியே வச்சிட்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அடக்க விலை ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த மைனஸ் 530 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எப்படி மாறும்? 810 ப்ளஸ் 530ன்னு இருக்கும். இங்கே 2 அடக்க விலை வந்துருமா? அடக்க விலை ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ இந்த மைனஸில் வந்து ப்ளஸ்ஸாக மாறினா அடக்க விலை. புரிஞ்சுங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில சம் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போக போக ஃபாஸ்ட்டாக எப்படி டைம் சேவ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். தெளிவாக புரிகிற அளவுக்கு சொல்லிடுவேன். ஓகே, இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 2 அடக்க விலை வந்திருக்கா? 2 டைம்ஸ் ஆஃப் அடக்க விலை. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்னு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 1340. ஓகேங்களா? 1300 1340. இப்போ 2ஆல் மட்டும் அடிச்சு கொடுங்க, நம்மளுக்கு தேவையான அடக்க விலை கிடச்சிடும். 2ஆல் அடிச்சு கொடுத்தா 6 2 12 பேலன்ஸ் 1 14 7 2 14 0 670 அப்படிங்கிறது தான் அந்த காஸ்ட் ப்ரைஸ். 670 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 670 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் இந்த லாபமும் நஷ்டமும் சமம் அப்படின்னு சொன்னதுலேருந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்கும் விலையால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ இந்த இது ரொம்ப பேசிக்கானதான். ஆனால் இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் இந்த கொஸ்டினை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 820 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகே, இது ஒரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். இந்த 820 ரூபாய்க்கு விற்றனால 10% நஷ்டம் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே சதவீதத்தை சொல்லியிருக்காங்களா? 10% நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டு. எப்பயுமே ஆரம்ப விலை அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் அது அடக்க விலைங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? 100% சொல்லுவோம். ஓகேங்களா? 100% மென்ஷன் பண்ணுறதா 100%. அது 1000 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம். ஆரம்பத்தில் அடக்க விலைங்கிறது அது எல்லாமே 100%ங்கிறது தான். ஓகேங்களா? இது எல்லாமே 100%. 1 ரூபான்னு சொன்னாலுமே கூட அது 100%ங்கிறது தான். இப்போ அதுலேருந்து தான் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு, அதாவது 820க்கு விற்றதுனால அந்த 100%லேருந்து 10% நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 10% நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா 100லேருந்து 10% போனால் 90%. அப்போ இந்த 90%ங்கிறது தான் இந்த 820. கான்செப்ட் உங்களுக்கு புரியுங்களா? அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் இதான் 820 ரூபாங்கிறது வித் அமௌண்ட் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் நீங்கள் அடுத்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வித்தனால 10% நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ 100லேருந்து 10 போயிடும். 90% வேலை தான் இந்த 820. இதுல இருந்து அடக்க விலைன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 100% தானே. அப்போ 90% 820னா 100% என்ன? அப்போ இது ஒரு பாக்ஸ் மெத்தடில் அப்படியே கிராஸ் மல்டிபிளில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிபிள் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? இப்போ இந்த எக்ஸையும் 90 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 90 × எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த 820ஐயும் 100ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இதில் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ தேவை அப்படின்னா இந்த 90 என்னாகும்? இந்த செட் டிவைடில் போகுமா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இந்த மாதிரி நான் தனித்தனியாக நோட் பண்ணி சொல்லுவேன். இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இதெல்லாம் எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்கேயே நீங்கள் சிம்பிளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ 90ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 0 இந்த 0 நான் அடிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ 9ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா 82ல் 9 81 பேலன்ஸ் 1 வருமா? 10 வரும். அதில் ஒரே ஒரு 9 தான் இருக்குது, பேலன்ஸ் 1. அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? அந்த 1ஓட ஒரு 0 சேர்க்கும்போது இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ மறுபடியும் 10ன்னு வரும். 10ல் ஒரே ஒரு 9. அப்போ 91.1 × 10ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? 911ன்னு வருமா? ஸோ 911ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். இப்போ இங்கே பாயிண்டில் இந்த மாதிரி முழுசாக டிவைட் ஆகாதனால நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒருவேளை 810 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ நம்ம அழகாக இங்கேயே நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம்.
இந்த 0 இந்த 0 அடி ஆயிரும். 9 9 81. அப்போ 9 × 100 900 அப்படிங்கிறதா அதோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அடக்க விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே கான்செப்ட்ல தான். ஈஸியானதெல்லாம் நான் சொல்லலை, கொஞ்சம் உங்களுக்கு பின்ன வேல்யூ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் கிளியராகவும் நான் சொல்றேன். அதே டயத்தில் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கான்செப்ட்லாம் அதே மாதிரி மாடல் வர்றதெல்லாம் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளானது 7.1/2% நஷ்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? அப்போ அடக்க விலை நம்மளுக்கு 100% எடுத்துக்கும். இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் குறிப்பிட்ட அமௌண்ட் 555க்கு விற்றதுனால ஏற்கனவே இருந்த 100% இருந்து இந்த 7.1/2% 7.5% நஷ்டமாயிடுச்சு. அப்போ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா 100ல இருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். இப்போ இதை தனியாக நம்ம சிம்பிளை பண்ணோம்னா எத்தனை சதவீதங்கிறது இந்த 555ன்னு தெரிஞ்சிடும். அப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணால், ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்கிறத ஒரு பின்னமாக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 100 அப்படியே வச்சுருங்க. இங்கே 7 × 2 14, 14 + 1 15. ஓகேங்களா? அப்போ 15/2. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு நம்ம காமனாக எல்சிஎம் 2ன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கூட ஒரு சில பேர் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியாதவங்க நீங்கள் இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் காமனாக 2ன்னு எடுத்துக்கோம். இந்த 2ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 200ன்னு வரும். -15 அப்படியே தான் வரும். இப்போ 200ல் 15 போனுச்சுன்னா 185. அப்போ 185/2 அப்படிங்கிறது தான் இந்த பர்சன்டேஜ். 185/2 அப்படிங்கிறதா இந்த பர்சன்டேஜ். 555ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னா 185/2%. இதுல நம்ம 100% கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் பாருங்க, அப்போ 185/2 × எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு இதை ரெண்டு இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணோம். 555 × 100. ஓகேவா? இப்போ நீங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க, மேலே இருக்க மல்டிபிளை இங்கே இருக்க மேலே இருக்க மல்டிபிளையும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 5 15, பேலன்ஸ் 3 35னா 7 5 35. ஓகேங்களா? இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 111. இப்போ 37 × 3ன்னு பாருங்க 111ன்னு வரும். ஏன்னா இப்போ 7 × 3 லாஸ்ட்ல 21 1ன்னு வருதா, அதனால 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1 37 37, 3 37 111. இப்போ என்ன வந்துருச்சு? 3 × 100ங்கிறதா இருக்கு. 3 × 100 என்ன? 300. இப்போ இங்கே டிவைடில் 2 இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போது எக்ஸோட வேல்யூ 600 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 600. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளானதான், அமௌண்ட் விஷயங்கள் தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பரதன் தனது வாடிக்கையாளருக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறான். குறித்த விலை 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன? ஸோ இதை நல்ல வேல்யூஸ்லாம் கவனிங்க. ஸ்டார்டிங்கில் 800 அப்படின்ட்டு மார்க் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? எவ்வளவு? 800 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க? 50 ரூபா தள்ளுபடி தர்றாங்க. ஓகேவா? அப்போது இந்த 800 ஃபிக்ஸ் பண்ணதில் 50 ரூபா தள்ளுபடி பண்ண பின்னாடி தான் விற்றுருப்பான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 750 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஓகேவா? 750 ரூபாய்க்கு விற்ற விலை இதுதான். செல்லிங் ப்ரைஸ் என்ன? இந்த 750 ரூபா தான். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுமே கூட அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த 100 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டோம்னா, அந்த லாபம் கிடச்ச 100 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த அமௌண்ட்டு தான் அந்த அடக்க விலை. ஓகே, 650. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது டிஎன்பிசிலாம் கேட்டிருக்காங்க தான், ஸ்கூல் புக் தான். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நஷ்டம் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த 7.5% நஷ்டம் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா 20% விலை உயர்வுக்கு பின் அதோட விலை 96 ரூபா. அப்போ 96 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 100% இருந்திருக்கும். நான் சொல்கிறேன் இல்லை, ஸோ அதுதான் நான் மறுபடியும் நான் அப்படியே கரெக்டாக சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அது அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் குயிக்காக ஞாபகம் வரும். ஸ்டார்டிங்கில் 100% இருந்துச்சு, இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு? இப்போ நஷ்டம்னா 100ல் மைனஸ் பண்ணியிருந்தோம், உயர்ந்துருச்சு அப்படின்னா இதில் நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்போ 120% வேல்யூ தான்
இந்த 96 அப்படின்னா 100%. அசல் அடக்க விலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாவே அது என்ன காஸ்ட் ப்ரைஸ் தானே. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100%. இதோட வேல்யூ என்ன? இப்போது இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவை அடிச்சிருங்க. 12 × 8 96 வருமா? அப்போ ஒரு 12 12 8 12 96. அப்போ 8 × 10 என்ன? 8 × 10 80. ஓகே, அந்த 80 அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ப்ரைஸ். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, சிம்பிளாக பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குன்னா 100ஓட ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நஷ்டம்னா 100%ஓட குறைச்சிட்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல அமௌண்ட்டே கொடுத்துருப்பாங்க. தள்ளுபடி 50 ரூபா, அவருக்கு வந்துட்டு லாபம் 100 ரூபா, இந்த மாதிரி பார்த்துருப்போம். இங்கே என்னென்னா அமௌண்ட்டுன்னு கொடுக்காம பர்சன்டேஜாக கொடுத்துட்டாங்க. அப்போ தள்ளுபடி பர்சன்டேஜ்னு இருக்குது, லாப பர்சன்டேஜ்னு இருக்குது, குறித்த விலையோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அடக்க விலையோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நாளையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் தள்ளுபடி சதவீதம். ஓகேங்களா? 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அடக்க விலை தான் கண்டுபிடிக்கணும். 100ஓட தள்ளுபடி மைனஸ் பண்ணிடணுமா? 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா 90 டிவைட் பை இப்போ லாபத்தை இந்த 100ஓட ஆட் பண்ணணும். லாபம் 10%. அப்போ 100 + 10 110. குறித்த விலை 220. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜீரோ அடிச்சிட்றேன். ஒரு 11 11 2 11 22. அப்போ 2 × 90 180. அப்போ அடக்க விலை எவ்வளவு? 180. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்மெட்டை வச்சு நிறையா சம்ஸ் இருக்கும். ஓகே, பர்சன்டேஜ் மாதிரி தள்ளுபடி 20%, லாபம் 10%, குறித்த விலை இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா அடக்க விலை என்ன? இதில் அப்படியே ஆப்போசிட்டாகவும் கேட்பாங்க. அடக்க விலை வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டு குறித்த விலை எவ்வளோவா இருக்குங்கிறது கூட கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாடல்லாம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? 20% தள்ளுபடி, 10% லாபம், குறித்த விலை 440னா அடக்க விலை என்ன? ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20, ப்ராஃபிட் வந்து 10%. இதோட மார்க் ப்ரைஸ் 440. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம பார்த்துருங்க அதே ஃபார்முலாஸ் வைஸ் நம்ம சால்வ் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். ஓகே, ஸோ அடக்க விலையோட டைரெக்டாக வந்துட்டு லாபம் இவ்வளவு அப்படிங்கிற சொல்லலை, அடக்க விலையை விட 20% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை. ஓகே, ஸோ பொருளின் விலை 518.40 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அடக்க விலையோட வேல்யூ, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்னென்னா 100 ரூபா அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 100 ரூபாய் இருந்தால் குறித்த விலை 20%, அந்த அடக்க விலையை விட 20% அதிகம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ குறித்த விலை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? 120 ரூபாயா இருக்குமா? ஓகே, 100 ரூபாய்ந்து ஒரு 20 ரூபா கூட 120. இதில் தான் இந்த குறித்த விலையில் தான் 10% தள்ளுபடி பண்ணுறாரு. அப்போ 120ல் 10% என்ன? 12 தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குறித்த விலையிலேருந்து அந்த 12 ரூபாயை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? இங்கே 10ல் 0, 0ல் 2 அதாவது 10ல் 2 போனுச்சுன்னா 8, பேலன்ஸ் இங்கே 1ல் 1 போனுச்சுன்னா 0, இந்த 1. அப்போ 108ன்னு வருங்களா? அப்போ லாஸ்ட்டாக வித்திருக்க அமௌண்ட் அதாவது 100 ரூபாயா இருந்தால் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கவனிங்க. அடக்க விலை 100 ரூபாயின்னு இருந்தால் தான் அவருக்கு எவ்வளோ விற்றுருப்பாரு? 108 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளவு கரெக்ட் தள்ளுபடிக்கு பின் விற்ற விலை என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சரிங்க, பாப்பா. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தள்ளுபடிக்கு பின் விலை 518.40 சொல்கிறாங்க. அப்போது 108 ரூபா அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு தள்ளுபடிக்கு பின் விற்ற விலைங்கிறது 108 ரூபா தானே. ஓகேலா? ஸோ இந்த 108 ரூபாங்கிறது தான்
இந்த 518.40. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம கெஸ்ஸிங்கில் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ லாஸ்ட்டை தள்ளுபடிக்கு பின் விலை 108. இந்த 108 தான் 108% நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது 100% இருக்கும், 108% இருக்கும். இப்போ அவங்க வழக்கம் போல் என்ன கேட்டிருக்காங்க? அடக்க விலை தானே கேட்டிருக்காங்க. அடக்க விலை நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? 100% வச்சுக்கோம்ல. அப்போ 100%ஓட வேல்யூ என்ன? கான்செப்ட் நமக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தா அதே பழைய மெத்தடுக்கே நம்ம கொண்டு வந்துடுறோம். இது சார் இங்கே அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணிட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இதை நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த 100ன்னு இருக்கா, 100ஓட இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த டெசிமல் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து 0 ஆயிருமா, சாரி பாயிண்ட் கேன்சல் ஆயிருமா. அப்போ 518.40 வந்துடும். டிவைடட் பை இந்த 108 டிவைடில் போகும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 2ஆலே சிம்பிளை பண்ணிக்கலாம். 2ஆல் சிம்பிளை பண்ணால் 5 4ன்னு வரும். இதை நம்ம அடுத்தது நம்ம 2ஆல் சிம்பிளை பண்ணால் 2 4 பேலன்ஸ் 1. அப்போ 11. 11ல் இங்கே 5 டைம் இருக்கும். 2 10 பேலன்ஸ் 1. 18. 18ல் 9 டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 4. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இங்கே ஒரு 0 நோட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 6ஆல் சிம்பிளை பண்ணால் 6ஆல் சிம்பிளை பண்ணோம்னா 9 6 54. இங்கே 6 4 24 பேலன்ஸ் 1. 18 அப்படின்னா 3 6 18 பேலன்ஸ் 1 12 2 12. ஓகேங்களா? ஸோ 420. இப்போ நம்ம 9ஆல் சிம்பிளை பண்ணலாம். 9 9. இங்கே 4 9 36. 36 போக பேலன்ஸ் 7 வருமா? 72. 8 அப்போ 8 9 62. மொத்தத்துக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 480. ஓகேங்களா? ஸோ 480 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு டைரெக்டாக வேல்யூஸும் கொடுக்காம இந்த மாதிரி அடக்க விலையிலேருந்து கம்பேர் பண்ணி கொடுத்ததுனால நம்ம இப்படி நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிங்க. ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகமாக இருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் விற்றாச்சு. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த அமௌண்ட்டில் விற்றதுனால 20% நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போது ஒருவேளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா விற்றுருந்தா, விற்பனை விலை ஒரு 100 ரூபாய் அதிகரித்திருந்தா 5% லாபம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 5% லாபம் அப்படின்னா என்ன? இந்த 20% நஷ்டமும் சரியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா 5% கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்தத்துக்கு இந்த 100 ரூபா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? மொத்தத்துக்கு இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு. அப்போ 100 ரூபா எக்ஸ்ட்ரா இந்த 5% லாபம் கிடச்சிருக்குமா? அப்போ 20% நஷ்டமும் சரியாக இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 5% கிடச்சிருக்கும். அப்போ மொத்தத்துக்கு 25% அவங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 25%ஓட வேல்யூ தான் இந்த 100 ரூபா. அப்படின்னா 100%ஓட வேல்யூ என்ன? கேள்வி கேட்டுருக்கேன், புரிஞ்சா? ஸோ அப்போ ஏற்கனவே பார்த்தா அதே ட்ரிக்லே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆனால் நீங்கள் அந்த 25% தான் 100. ஒரு அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட டேலண்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே ஆன்சர் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு 25 25 4 25 100. அப்போ 4 × 100 வருமா? 4 × 100 400. அப்போது அந்த அடக்க விலை எவ்வளவு? 400 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 400 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதிப்பு கூட்டு, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720, மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அடக்க விலை காண்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. இதில் என்ன அப்படின்னா, இந்த 9720ங்கிறது என்ன? மதிப்பு கூட்டு வரியுடன் சேர்த்து ஒரு பொருளின் விலை. அப்போ ஒரு பொருளின் விலை நம்ம 100% எடுத்துக்குவோம், மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு மென்ஷன் பண்ணனால ப்ளஸ் அந்த 8%. ஓகேங்களா? அப்போது 108%ஓட வேல்யூ தான் இந்த 9720. அப்படின்னா அந்த அடக்க விலை அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதே போல தான் ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் 20% லாபம் கிடைத்திருக்கும் எனில் மடிக்கணினியின்
மடிக்கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஏற்கனவே 12% லாபம் இருந்திருக்கு. ஓகே, ஏற்கனவே 12% லாபம் இருந்திருக்கு. இப்போது ஒரு 1200 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா 12% லாபத்துக்கு பதிலாக 20% லாபமாக இருக்கும். அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 8% டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இந்த 8% தான் இந்த 1200 ரூபா. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதங்கிற நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸி. அதுக்கப்புறம் என்ன அடக்க விலைன்னு கேட்டிருக்காங்களா? அடக்க விலைங்கிறது என்ன? 100%. அப்போ அந்த 100%ஓட மதிப்பு என்ன? இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 4ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா, 8ஆலே சிம்ப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே 1/8 பேலன்ஸ் 4, அப்போது 40 அப்படின்னு வரும். 8 40. ஓகேங்களா? அப்போ 150. 150 × 100, 150க்கு பக்கத்தில் 2 0 போடணும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஈஸியானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது இந்த பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் தான், இதோட முடியுது. ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்குகிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும்போது 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? ஸோ இதில் இந்த ஒரு மேஜை ஒரு நாற்காலி இந்த மாதிரி கேட்டதுனால இப்போ ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷமான கிரியேட் பண்ணி அதில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 மேஜைகள் சொல்லிட்டாங்களா? அப்போ மேஜைகள் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நாற்காலி இருக்கையில் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 3x + 12 நாற்காலி, இதை ரெண்டையும் சேர்த்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பரையும் கவனிங்க. 3, 12, 24, அதாவது 2400ன்னு இருக்குது. காமனாக 3ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போது 1 3 3, இங்கே 4 3 12, இங்கே 8 3 24. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படின்னா, ஒரு மேஜையை, அதாவது நல்லா கவனிங்க, ஒரு மேஜை 20%, அதான் மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்துக்கும் விட்டால் 300 ரூபா கிடைக்குது. இப்போ மேஜை எத்தனை? 3x தானே. அப்போது 3xஐ என்ன எத்தனை சதவீத லாபத்துக்கு? 20% லாபத்துக்கு. அப்போ 20/100 ப்ளஸ் அடுத்தது என்ன? நாற்காலி 12y, இதை எத்தனை சதவீத லாபத்துக்கு? 10% லாபத்துக்கு விற்றா ரெண்டுக்குமே தனித்தனியாக விற்று கிடைக்கிற லாபம் எவ்வளோ தான் இருக்குது? 300 ரூபா தான் இருக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போது இந்த காமனாக நம்ம 100ன்னு எடுப்போம். 100ங்கிறது வெளியில் அங்கே இந்த சைடு போயிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே 3x × 20ன்னு இருக்கும், ப்ளஸ் 12y × 10ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 300 × அந்த 100 காமனாக வெளியில் எடுத்தால் அந்த சைடு கொண்டு போனால் 100ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம். இல்லை ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 10ஆல் சிம்ப்ளை பண்ணிச்சா இந்த 0வும் இந்த சைடு இருக்க ஒரு 0, இந்த சைடு இருக்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? மறுபடியும் 3ஆல் சிம்ப்ளை பண்ணால் இந்த சைடு இருக்க 3 கேன்சல் ஆகும், இங்கே 4ன்னு அப்படின்னு கிடைக்கும். இங்கே 3ஆல் சிம்ப்ளை பண்ணால் 100ன்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன ஒரு 2x ப்ளஸ் இங்கே 4yன்னு இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு 100 × 10ன்னு இருக்குது, 100 × 10 1000ன்னு இருக்குது. இதையுமே என்ன சிம்ப்ளை பண்ணலாம்? எதால் சிம்ப்ளை பண்ணலாம்? 2ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். அப்போ 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ்ன்னு வரும், இங்கே 2yன்னு வரும், ஈக்குவல் டு 1000 இருந்து 500 வரும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இந்த வேல்யூ. இப்போ இதிலேருந்து இங்கே சிம்ப்ளை பண்ணலாம். பாருங்கள், இப்போது எக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நோட் பண்ணவா? இதில் ரோஸ் x + 4y = 800. அடுத்தது x + 2y = 500. இப்போது இங்கே எக்ஸ் சேமாக இருக்குது. அப்போ சிம்பிளை மட்டும் நான் மாற்றிடுவா? சிம்பிளை மட்டும் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா +x - x கேன்சல் ஆகுதா? இப்போ நான் 4y இருந்து 2y போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2y. அப்போ 2yயோட வேல்யூ இங்கே 800ல் 500 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 300. அப்போ 2yயோட வேல்யூ 300னா ஒரு ஒய்யோட வேல்யூ என்ன? 150. இப்போ நம்ம ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன தேவை? மேஜை அப்படிங்கிற போது நம்ம மேஜையில் என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ் தானே வச்சுருக்கோம். எக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒரு ஒய்ங்கிறது 150ங்கிறத நீங்கள் 2 ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷன்லையோ அல்லது இந்த ஈக்குவேஷன்லையோ எங்கே வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்?
ஒரு மேஜோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனில் வேல்யூ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 150, அப்போ என்ன வரும் 300ன்னு வரும், 500ன்னு இருக்கும். இப்போ இதில் இந்த எக்ஸ் வேல்யூ என்ன 500 மைனஸ் 300 மாறுமா இந்த சைடு, அப்போ மைனஸ் 300னா ஆன்சர் 200. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் அந்த 2 ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது இது ஆப்ஷன்லேருந்து நீங்கள் யோசிக்கிறதுனாலும் யோசிக்கலாம். ஓகே, 3 மேட்ச் அப்படிங்கிற போது இந்த அமௌண்ட்டு வருதா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நான் சொன்ன பேசிக்கான ஃபார்முலாஸில் இருந்து அதில் உள்ள என்னென்னலாம் மெத்தட்ஸ் வருதோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.